السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லாம் வல்ல இறைவனை போற்றி அவனின் திருத்தூதரான அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சலாம் கூறி அன்னவர்களின் அடிச்சுவட்டில் தடம்பதித்த சத்திய சஹாபாக்கள், உன்னத இமாம்கள், உத்தம வலிமார்கள் அனைவர்களையும் முன்னிறுத்தி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். நேயர் பெருமக்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எப்படி வழிகாட்டினார்கள் என்பதை சஹாபிகள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். இறைவன் அவனுடைய திருமறையில் சொல்லுவான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்களா என்றால் இல்லை. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கவில்லை. யார் யாரெல்லாம் சத்தியத்தை எடுத்துச் சொல்கிறார்களோ, நல்ல அமல்களில் இருக்கிறார்களோ, பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ, இப்படிப்பட்ட மனிதர்களை தவிர என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். இதையே விளக்கித் தர வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் சொன்னார்கள், மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் எல்லா சஹாபிகளும் அமர்ந்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை விழித்து கேட்கிறார்கள், அன்தும் முஃமினூன், நீங்கள் எல்லாம் மோமின்களா என்று சஹாபிகளை பார்த்து கேட்கிறார்கள். எல்லா சஹாபிகளும் மௌனித்திருக்கிறார்கள். யாரால் இஸ்லாத்தை சொல்லித் தரப்பட்டதோ, யாரால் இறைவனாய் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை குறித்து நீங்கள் எல்லாம் மோமின்களா என்று கேட்கிறார்களே. இந்த கேள்வி வேறு யாராவது எழுப்பியிருந்தால் பதில் சொல்லுவதற்கு உடனடியாக தயாராக இருக்கலாம். ஆனால் யார் மூலமாக ஈமானையும் இஸ்லாத்தையும் பெற்றிருக்கிறோமோ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டபோது எல்லா சஹாபிகளும் மௌனித்திருந்தார்கள். ஆனால் இரண்டாம் ஹலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். பயந்த சுபாவத்தோடு எழுந்து, நஹ்னு முஃமினூன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் திருத்தூதரே, நாங்கள் எல்லாம் மோமின்கள் தான் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். இந்த பதில் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தோடு நிறுத்திவிடவில்லை. ஒமா அலாமாத்தி ஈமானிக்கும், நீங்கள் எல்லாம் மோமின்கள் என்று சொன்னால் மோமின்கள் என்று சொல்வதற்கு உங்களிடத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமொழி கேட்கிறார்கள். அப்பொழுதும் கூட எல்லா சஹாபிகளும் மௌனித்திருந்தார்கள். ஆனால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து சொல்கிறார்கள், நபியே நாயகமே, அல்லாஹுவின் ரசூலே, நாங்கள் ஈமானுக்குள்ள அடையாளங்கள் என்ன வைத்திருக்கிறோம் தெரியுமா? நஸ்பிரு அலல் பலா வ நஷ்குரு அலர் ரஹா வ நர்லா பில் கலா. அல்லாஹுவின் ரசூலே, எங்களுக்கென்று சோதனைகள் வந்தபோது அது அல்லாஹுவிற்காக நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம். எங்களுக்கென்று கஷ்டங்கள் வந்துவிடுகின்ற பொழுது அதை நாங்கள் அல்லாஹுவிற்கு பொறுத்து கொண்டு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நாங்கள் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களிடத்திலே என்ன கலா கதரை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறானோ, எது நடக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதை நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம். இதுதான் ஈமானுடைய அடையாளம் என்று நினைக்கிறோம் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வினுடைய ரசூலாக இருக்கிறேன், காபாவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் தான் உண்மையான மோமீன்கள் என்று அடையாளம் சொன்னார்கள். அல்லாஹு திருமறையிலே உண்மையான ஈமான் கொண்டவர்கள் யார் என்று விளக்கம் தருகின்ற பொழுது அல்லாஹு சொன்னான், அவர்கள் உண்மையான மோமீன்கள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் இப்படி கொடுக்கிறார்கள், யார் பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ, யார் பொறுமையை கடைபிடித்து ஷுக்கூர் செய்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான மோமீன்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.